மனிதன் என்ன பண்ணணும்? கடவுளை அடையணும். எதுக்காக அடையணும்? கடவுளை எதுக்காக கும்பிடணும்? இல்லை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க. கடவுளை கும்பிட்டா என் துன்பம் போயிடும், கடவுளை கும்பிட்டா என் கஷ்டம் போயிடும், கடவுளை கும்பிட்டா நான் வசதியாக வாழணும். கடவுள் அந்த மாதிரியான யாரையும் கடவுள் வசதிப்படுத்துறதும் இல்லை, கடவுளை யாரையும் ஏழ்மைப்படுத்துறதும் இல்லை. கடவுள் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். படைப்போடு அவருடைய வேலை முடிஞ்சது. இப்போ இந்த படைப்பு அவர் படைச்சிட்டு இருக்கும்போது இந்த படைச்சவனில் போய் நம்ம சேரணும். சேர்ந்தால்தான் நமக்கு பிறப்பு இல்லை. இந்த சேராத வரைக்கும் இங்கேயே உலகத்திலேயே பிறந்து பிறந்து செத்துக்குன்னு தான் இருப்போம். இதனால் என்ன பயன் இருக்குது? ஒருத்த வசதியாக வாழறான் ஒரு காலகட்டத்தில், அவன் சொல்கிறான் நான் 10 வாட்டி பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒருத்தர் ரொம்ப துன்பப்படுறான், அவன் ஏன் பிறந்த நான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போது இதுக்கெல்லாம் என்ன வேற்றுப்பை? இந்த உலகத்தில் மனிதன் நினைக்கிறது கிடைக்கணும், கிடைச்சால் அவன் வாழ விரும்புகிறான். அவன் நினைச்சது கிடைக்கலன்னு சொன்னால் அவன் வாழ மறுத்து வெறுக்கிறான் வாழ்க்கையை. அப்போது இந்த வாழ்க்கை எதால் ஏற்படுது? இப்படி சந்தோஷம் துக்கம் இது ரெண்டால் ஏற்படுற விஷயம். ஆனால் மனிதன் அமைதியை தேடுறதே கிடையாது. அமைதியை தேடணும்.